வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உண்மையான அன்பு. கதைக்குள்ள போலாமா? காலை 5 மணி. அலாரம் கிர்ரன் அடிக்க கண்களை கசக்கி கொண்டு எழுந்தமர்ந்தாள் லாவண்யா. அருகே அம்மா இல்லை. அது ஒன்றும் புதிதில்லை. அம்மா இந்நேரம் ஜாக்கிங் கிளம்பியிருப்பாள் என்று அவளுக்கு தெரியும். கண்களை கசக்கியபடியே எழுந்து வெளியே வந்தாள். ட்ராக் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு காலில் ஷூவை மாட்டி கொண்டிருந்தாள் பிரேமா. கண்களை கசக்கியபடியே எழுந்து வெளியே வரும் தனது மகளை பார்த்து குட் மார்னிங் டியர் என்று புன்னகை புரிந்தாள். லாவண்யா வாயிலிருந்து கொட்டாவியுடன் சேர்ந்தது போல் குட் மார்னிங் வெளிவந்தது. அதை பார்த்து சிரித்த பிரேமா, என்னம்மா இன்னும் தூக்கம் கலையிலையா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? 4 மணிக்கே எழுந்து பழகுன்னு சொன்னா கேட்கறதில்ல. அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற. எப்பவும் போல 5 மணிக்கு எழுந்துக்கிறது பத்தாது. 4 மணிக்கு எழுந்தாதான் சரியா இருக்கும். சரிம்மா, அத அப்ப பாத்துக்கலாம். ஆமா, என்னம்மா இன்னைக்கும் காலையில ஜாகிங் கிளம்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். ஆமா, பின்ன? சரிம்மா, எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு போங்க. நோ டியர், முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்புறம் ஃப்ரிட்ஜில் பால் வச்சிருக்கேன், அதுல நீயே காப்பி போட்டு குடிச்சுக்க. எனக்கு டைம் ஆகுது. இனி நான் வந்து டிஃபன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு நமக்கு கட்டியே வச்சுட்டு நான் ரெடியாகி ஆஃபீஸுக்கு போகணும். ஆமா, என்னம்மா இப்ப எதுக்கு 1 ஹவர் தேவையில்லாம இப்படி ஜாகிங் போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற வேலையை பார்க்கலாம் இல்ல என்று முகத்தை சுருக்கி கொண்டே கேட்டாள் லாவண்யா. அதேதான் நானும் கேக்குறேன். நீயும் காலையில சீக்கிரமா கிளம்பி உன் வேலைகளை நீ பாத்துக்கலாம் இல்ல? இதோ பாருமா, நம்ம வேலைங்களை மற்றவங்களை செய்ய சொல்லி நம்ம திணிக்கிறது தப்பு. அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க தான் செய்யணும். அதுதான் சரி. நான் கிளம்புறேன், தாப்பா போட்டுக்க என்று வெளியே சென்றாள். சரியான இவங்க அப்படியே காலையில லெக்சர் கொடுத்துடுறாங்க. 40 வயசுக்கு மேல ஆகுது. இப்ப எதுக்கு ஜாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம்? யாருக்காக இப்ப பண்றாங்க என்று சலித்து கொண்டே சென்று கதவை பட்டுன்னு சாத்தினாள். ஏய் துர்கா, இங்க பாரிடி, இன்னைக்கும் கிளம்பிடுச்சு வைகை எக்ஸ்பிரஸ். இனி 4 தெரு சுத்திட்டு அப்புறம் தான் வரும் என்று பால் வாங்க வந்த பக்கத்து வீட்டு பார்வதி கோலம் போட்டு கொண்டிருந்த எதிர் வீட்டு துர்காவிடம் கூறினாள். ஆமாங்கா, அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே. ஆனாலும் இந்த பிரேமாக்கு என்னதான் தான் உடம்பு மேல ஒரு ஈர்ப்புனே தெரியல. வயசு பொண்ண காலையில தனியா விட்டுட்டு இப்படி பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு தெரு தெருவா ஓடிட்டு இருக்கு. பாவம் அந்த பொண்ணு. அவங்க அம்மா பண்ற அலப்பறைங்களை கேட்கவும் முடியாம வெளியில சொல்லவும் முடியாம அவதிப்படுது. படிக்கிற பொண்ணுக்கு காலையில எழுந்து ஒரு காபி போட்டு கொடுப்போம், பொழுதோட டிஃபனை செஞ்சு கொடுப்போம், அதுக்கு ஜடைய பின்னி ரெடி பண்ணுவோன்னு இல்லாம இந்த வயசுல இவ இளமையா தெரியணும்னு பாவம் அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு இப்படி தினமும் ஓடுறாளே. ஆமாண்டி, இந்த வயசுல யார் இவளை பார்த்து சொல்லிவிட போறான்னு இப்படிலாம் பண்றான்னு தெரியல. எல்லாம் ஆபீஸ்ல எவனையாவது மடக்கி போடதான். சின்ன வயசுலயே புருஷன் போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளு வேலையை இவளுக்கு கொடுத்தாங்க. பொண்ணு வேற வளர்ந்துட்டு வரா. ஆடம்பரமா செலவு பண்ணி பழக்கமாயிடுச்சு. அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்குதான் இப்படி தலைக்கு மினிக்கி தன்னை சின்ன பொண்ணா கட்டிக்கிட்டா எவனையாவது மடக்கி போட்டு செலவு அவன் தலையில கட்டலாம் பாரு. அதுதான், வேற என்ன? ஆமாண்டி இருக்கும். இல்லைன்னா எதுக்கு இப்ப திடீர்னு ஜாக்கிங் எக்ஸசைஸ்னு இப்படி இறங்கிட்டா? நீ சொன்னது போல ஆபீஸ்ல எவனாவது மாட்டிதான் இருப்பான். பாவம் அந்த பொண்ணு. அப்ப இருந்திருந்தா ஆத்தக்காரி ஒழுங்கா இருந்திருப்பா. வீட்டுல தட்டி கேட்க ஆள் இல்ல. அதுதான் அம்மாக்காரி இப்படி ஊர்மையிறத தட்டி கேட்க முடியாம அவதிப்படுறா. எல்லாம் தலையெழுத்து. தன் பொண்ணு மேல உண்மையான பாசம் இருந்தா இப்படி நடந்துப்பாளா? என்ன செய்யறது? இதுவே ஆம்பளை பையனா இருந்திருந்தா அவ அடங்கி உடங்கி இருந்திருப்பா. பொம்பளை பொண்ணு தானே, அதுதான் ஏமாத்துறா போல இருக்கு. சரி சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். என் பிள்ளைங்க எழுந்துக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பூஸ்ட் போட்டு வைக்கணும். ஆமாங்கா, நானும் பசங்களுக்கு டிஃபன் செய்யணும் என்று இருவரும் பேசிக்கொண்டு சென்றனர். இதையெல்லாம் ஜன்னல் ஓரம் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த லாவண்யாவிற்கு மனதில் தாயின் மீது எரிச்சல் குமுறியது. அன்று பள்ளிக்கு சென்ற லாவண்யா முகத்தை உம்மென்றே வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க அவளது தோழி கவிதா அவளை கவனித்துக் கொண்டிருந்தாள். மதியம் அனைவரும் சாப்பிட அமர அப்பொழுதும் லாவண்யா யாரிடமும் பேசாமல் கடகடவென சாப்பிட்டு விட்டு வந்து தனது இடத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் ஏதோ யோசனையில் இருந்தாள். கவிதா மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். ஏய், என்ன லாவண்யா, நானும் காலையில இருந்து பாக்குறேன். ஏன் ரொம்ப டல்லா இருக்கிற? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று கேட்டுக்கொண்டே அவள் நெற்றில் கையை வைத்தாள்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி என்று அவள் கைகளை எடுத்து விட்டாள். அப்ப எதுக்கு காலையில இருந்து டல்லா இருக்கிற? ஒன்னும் இல்லடி, எல்லாம் எங்க அம்மா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன், ஆன்ட்டிக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களால எனக்கு தான் பிரச்சனை. ஏண்டி அப்படி சொல்ற? உங்க அம்மா உன்னை செல்லமா நல்லா தானே பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா கொஞ்ச நாளா எங்க அம்மாவோட நடவடிக்கை ஒன்றும் சரியில்லடி. ஏன், என்ன பண்றாங்க? சுற்றி பார்த்துவிட்டு அவளுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக பேச ஆரம்பித்தாள் லாவண்யா. எங்க அம்மா இப்பெல்லாம் என் மேல பாசமா இருக்கிறது போலவே தெரியலடி. ஏன் அப்படி சொல்ற? உன்னை எதனா திட்டுறாங்களா? இல்லடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என்கிட்ட இருந்து அவங்க விலகி போறது போல தெரியுது. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்பெல்லாம் எங்க அம்மா முன்ன போல என்கிட்ட பாசமா இல்ல. முதல்ல எல்லாம் எங்க அம்மா நான் எழுந்துக்கிறதுக்குள்ள முன்னாடியே எழுந்து ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து என்னை எழுப்பி கொடுப்பாங்க. என்னை கொஞ்ச நேரம் கொஞ்சுவாங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி வர்றதுக்குள்ள என்னோட யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி அழகா வச்சிருவாங்க. எனக்கு என்ன டிஃபன் வேணும், லஞ்ச் வேணும்னு கேட்டு கேட்டு சமைப்பாங்க. எனக்கு அவங்களே ஜடைய போடுவாங்க. என்னோட ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு ரெடியா வைப்பாங்க. சரி, இப்ப என்னாச்சு? இப்ப எல்லாம் மாறி போச்சுடி. என்னையே எழுந்து காப்பி போட்டு குடிச்சிக்க சொல்றாங்க. இன்னைக்கு இந்த டிஃபன் தான் சாப்பிடணும், இந்த லஞ்சு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. என்னோட யூனிஃபார்ம் கூட அயன் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஜடைய கூட நீயே போட்டு பழகிக்கொன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மட்டும் தினம் தினம் விதவிதமா அவங்களுக்கு பிடிச்சது போல லஞ்சு டிஃபன்னு செஞ்சு கொண்டு போறாங்கடி. அது கூட என்னவோ தின்ன அரிசியாம், சம்பா ரவையாம், அதுல சாப்பாடு செய்யறாங்க. ஏமான்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கோ, சுறுசுறுப்பா இளமையா இருப்போம்னு சொல்றாங்கடி. நானும் தான் கேக்குறேன், இந்த வயசுக்கு மேல எங்க அம்மாக்கு எதுக்கு இதெல்லாம்? எங்க அப்பா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அவருக்காக அவங்க தன்னை அழகுபடுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்ப எதுக்கு இதெல்லாம் அவங்க செய்யணும்? இதை விட கொடுமை, காலையில என்னை தனியா விட்டுட்டு பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு ஜாகிங் போறாங்கடி. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா? போன வாரம் நானும் எங்க அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்க எல்லாரும் எங்க அம்மாவையும் என்னையும் பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணு போல இல்ல, அக்கா தங்க போல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எங்க அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அப்படியே ஈன்னு இழிக்கிறாங்கடி. இதுல என்னடி இருக்கு? அவங்க உடம்ப இளமையா வச்சுக்க அவங்க ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு என்றாள் கவிதா. போடி இவளே, இப்படி என்ன கவனிக்காம அவங்களை இளமையா வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க? இது ரொம்ப தேவையா சொல்லு. அதுவும் சரிதான், ஆனா என்றவள் ஏதோ கூற வாயெடுக்க இதற்குள் அங்கு சற்று பதட்டம் நிலவியது. அவர்களது தோழி ரூபா அழுது கொண்டே தனது கிளாஸ் டீச்சரிடம் ஏதோ கூறிக்கொண்டிருக்க, டீச்சரை அவளை ஏதோ சமாதானம் செய்து அவளை அழைத்து செல்ல வந்திருந்த அவளது தந்தையுடன் அனுப்பி வைத்தாள். என்னடி, ஏன் ரூபா இப்படி அழறா? மிஸ்ஸும் அவளுக்கு ஏதோ ஆறுதல் சொல்றது போல பேசிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு என்று பதறினாள் லாவண்யா. தெரியலடி என்று கவிதா கூறிக்கொண்டிருக்க, அப்பொழுது அங்கு வந்த கீதாவிடம் விசாரித்தனர். அதுவாடி, இன்னைக்கு காலையில இவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதும் அவங்க அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாண்டி. ரொம்ப முடியாம அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். அதுதான் அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு என்றாள் கீதா. அப்படியா என்று இருவரும் திடுக்கிட்டு அவளை பார்த்தனர். மதியம் லஞ்ச் பேக் எடுத்துக்கொண்டு சாப்பிட சென்ற பிரேமாவை அருகே இருந்த அவளது தோழிகள் வழக்கம் போல் கலாட்டா செய்ய ஆரம்பித்தனர். என்ன பிரேமா மேடம், இன்னைக்கு என்ன சாப்பாடு? சம்பா ரவை உப்புமாவா இல்ல கேழ்வரகு கடையா என்று கேலி செய்தனர். பிரேமா சிரித்துவிட்டு, குதிரவாளி சாம்பார் சாதம் என்றாள். எனது குதிரவாளியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றாள் பத்மா. நீங்க கேள்விப்படாத சத்தான தானியங்கள்லாம் நிறைய இருக்கு என்று சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள் பிரேமா. அது சரி, ஆமா இதுல என்ன சத்து இருக்கோ என்றாள் நீலா அவள் டிஃபன் பாக்ஸை எட்டி பார்த்து விட்டு. இதில் நிறைய சத்து இருக்கு. இது சாப்பிட்டா சுகர் வராது, ரத்த சோகை பிரச்சனை இருக்காது. அது சரி, அப்புறம் சுறுசுறுப்பா இளமையா இருப்பாங்களோ? கண்டிப்பா என்று சிரித்தாள் பிரேமா. அதுதானே பார்த்தேன். ஆமா மேடம், நான் கேக்குறேன்னு தப்பெடுத்துக்காதீங்க. ஏன் திடீர்னு உங்களுக்கு உங்க உடம்பு மேல இவ்வளவு ஒரு காதல் வந்துடுச்சு? உங்களை இளமையா கட்டிக்க இவ்வளவு பிரயத்தனப்படுறீங்க என்றாள் நீலா. அதனால என்ன மேடம் இருக்கு? வயசு என்றது ஒரு நம்பர் தானே. மற்றபடி அது சுறுசுறுப்பா இளமையா வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தார் சீனியர் அக்கௌண்டன்ட் மணி. அதுதானே பார்த்தோம். பிரேமா மேடத்தை எதுனா சொல்லிட்டா உடனே வந்துடுவீங்களே
என்று முனறிக்கொண்டு அங்கிருந்து சென்றனர் அந்த பெண்கள். மணி சிரித்து கொண்டே பிரேமாவை பார்க்க அவளும் சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள். இப்படியே பிரேமாவை பற்றியும் அவள் சில நாட்களாக தனது உடலின் மீது காட்ட அக்கறையை பற்றியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் முதல் ஆபீஸில் பழகும் தோழிகள் வரை அனைவரும் ஏதேதோ வதந்திகள் பேச பிரேமா இதை ஒன்றும் பெரிதுபடுத்தாமல் அமைதியாக அவள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று வீட்டிற்கு சென்ற பிரேமா உள்ளே லாவண்யா மிகவும் சோர்வாக அமர்ந்திருப்பதை பார்த்தாள். என்ன லாவண்யா, ஏன் டல்லா இருக்கிற? உனக்கு டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு போனனே, சாப்பிடலையா என்று கேட்டாள். இல்லம்மா என்றாள் லாவண்யா அழுது கொண்டு. என்னம்மா, ஏன் அழற? ஸ்கூல்ல எதனா பிரச்சனையா? மிஸ் எதனா சொன்னாங்களா என்று பதறினாள் பிரேமா. இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு ரூபா இருக்கா இல்ல? ஆமா தெரியும். அவளோட அம்மாக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் வந்ததா ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்க. இன்னைக்கு மதியம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவங்க மாமா வந்து அவளை கூட்டிட்டு போனாருமா. அவ ரொம்ப அழுதுகிட்டே போனா. பாவம், அவங்க தங்கச்சியும் அழுதுட்டு இருந்தா. அவ சின்ன பொண்ணுமா. அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருந்தது. அடக்கடவுளே, சரி கிளம்பு லாவண்யா, நம்ம போயிட்டு வரலாம். பாவம், அந்த குழந்தைகளுக்கு ஆறுதலாவது சொல்லிட்டு வருவோம் என்றாள் பிரேமா. சரிம்மா என்று லாவண்யா எழுந்து கொள்ள இருவரும் ரூபாவின் வீட்டிற்கு சென்றனர். லாவண்யாவை பார்த்ததும் தனது தாயின் உடலுக்கு அருகில் அமர்ந்து தனது தங்கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்த ரூபா ஓடி வந்து அவளை கட்டி கொண்டு அழ, அருகே இருந்த அவளது தங்கை திருவன விழித்து கொண்டிருப்பதை பார்த்து பிரேமாவிற்கு பரிதாபமானது. ரூபாவையும் அவளது தங்கையும் சமாதானம் செய்த பிரேமா அவர்களை அருகே வைத்து கொண்டு அமர அங்கு வந்திருந்த ஒவ்வொரு சொந்தமும் பேசிக்கொண்டது அவளது காதில் விழுந்தது. பாவம் அவராசி, பூவோட பொட்டோட போய் சேர்ந்துட்டா. ஆமாக்கா, எப்ப பாரு புருஷன் குழந்தைங்கன்னு கடைசி வரை வாழ்ந்துட்டு போயிட்டா. புண்ணியவதி. என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்க்கணும்னு அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தா. இன்னைக்கு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. இப்ப யார் அதுங்களை பார்க்க போறாங்க? ஆமாண்டி, அந்த அண்ணனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்களாம். அப்படியா? ஆமாண்டி, பின்ன வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஆளு என்னத்த செய்வாரு? அவருக்கு ஒரு தண்ணி காய வைக்க கூட தெரியாதா. இவ இருந்த வரைக்கும் அவருக்கு எல்லாம் செஞ்சிட்டா. இப்ப என்ன செய்வாரு மனுஷன்? ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள நல்லது பண்ணணும் இல்ல? அதுதான் அவளோட சித்தப்பா பொண்ணையே கட்டி வச்சிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. அவளும் சின்ன பொண்ணுதான். ஆனா என்ன செய்யறது, 45 வயசு ஆளுக்கு வெளியில யாரு பொண்ணு கொடுப்பா? நல்ல வேலை சம்பாத்தியம்லாம் இருந்தாலும் வயசாகுது இல்ல? அதுவும் 2 பிள்ளைங்க வேற இருக்குதுங்க. இதெல்லாம் சரி கட்டிட்டு போக சொந்தத்துல தான் கட்டி ஆகணும். ஆனா இந்த பிள்ளைங்களை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாவம் என்றாள் அந்த பெண். ஏங்கா அப்படி சொல்ற? பின் என்னடி, 1000 தான் சிட்டிக்காரியா இருந்தாலும் அவங்க அப்பனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வரவ இதுங்களை என்ன பாடுபடுத்த போறாளோ என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பதை அமைதியாக கேட்டு கொண்டிருந்தாள் பிரேமா. சில மாதங்கள் சென்றது. அன்று பள்ளிக்கு வந்த ரூபா மயக்கம் போட்டு விழுந்துவிட பதறிக்கொண்டு அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்தினாள் கிளாஸ் டீச்சர். அனைத்து பிள்ளைகளும் அவளை சுற்றி நின்று பதட்டத்தோடு பார்க்க லாவண்யாவும் அவளை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். கண்களை மெல்லமாக திறந்த ரூபா சோர்வாக எழுந்து அமர, என்ன ரூபா, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? டாக்டர் கிட்ட போலாமா என்றாள் டீச்சர் பதட்டமாக. இல்ல டீச்சர், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. அதுதான் இன்னைக்கு மயக்கம் வந்துடுச்சு என்றாள் ரூபா தேம்பிக் கொண்டு. என்னம்மா சொல்ற? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? ஆமா டீச்சர். ஏன் உங்க சித்தி சாப்பாடு கொடுத்து விடலையா? இல்ல டீச்சர். ஏம்மா? தினமும் காலையில எழுந்து உங்களுக்கு கொட்டிக்க செய்யணுமா? எனக்கு வீட்டுல 1000 வேலை இருக்கு. 2ஆம் தரமா ஒரு பொண்ணை தேட தெரியுது இல்ல உங்க அப்பனுக்கு, அவனையே செய்ய சொல்லுன்னு திட்டிட்டு போய் படுத்துட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு செய்ய மாட்டாங்களா? இல்ல டீச்சர், ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு அவங்க வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. எங்களுக்கும் வேணும்னு கேட்டா அடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சாயங்காலம் வீட்டுக்கு போனா எங்களை படிக்க விட மாட்டாங்க. என்னையும் தங்கச்சியும் தண்ணி எடுக்க சொல்லுவாங்க. துணியெல்லாம் கொண்டு வந்து மடிக்க சொல்லுவாங்க. சாமான் தேய்க்க சொல்லுவாங்க. என் தங்கச்சி சின்ன பொண்ணு, அவ சரியா தேய்க்கலன்னா தொடப்பத்தாலேயே அடிக்கிறாங்க. அவ அழுதுகிட்டே என்கிட்ட ஓடி வந்துடுவா. எங்க அம்மா இருக்கும்போது எங்களை எதுவும் செய்ய விட மாட்டாங்க. ஆனா எங்க சித்தி என்று தேம்பினாள்.
உங்க அப்பா எதுவும் கேட்க மாட்டாராமா? முதல்லலாம் எங்க சித்திய கேட்பாரு, ஏன் குழந்தைங்களை இப்படி சித்திரவதை பண்றேன்னு. ஆனா எங்க சித்தி கத்தி அமக்கலம் பண்றத பார்த்துட்டு இப்பெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாலே தலையில அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. ராத்திரி நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அவளை அணைத்து கொண்ட டீச்சர் பிறகு அவளை சமாதானம் செய்து சாப்பாடு வாங்கி வரும்படி கூறி அதை அவளுக்கும் அவளது தங்கைக்கும் ஊட்டினாள். இதை பார்த்த அனைத்து பெண்களும் கவலையடைய லாவண்யாவும் அவள் நிலைமையை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அந்த சனிக்கிழமை பிரேமா ஆபீஸில் இருக்கும் அனைவருக்கும் ஏதோ பத்திரிகை எடுத்து வந்து கொடுக்க, என்ன மேடம் திடீர்னு ஏதோ பத்திரிகைலாம் வைக்கிறீங்க என்று கேலியாக சிரித்தனர் அவளது தோழிகள். அவர்கள் கேட்கும் கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிரேமா மெலிதாக சிரித்துவிட்டு, நாளைக்கு எங்க மாதர் சங்கத்துல ஒரு விழா நடக்க போகுது, அதுல பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துறோம், நீங்களாம் அவசியமா கலந்துக்கணும் என்றாள். ஆமா மேடம், நம்ம பிரேமா மேடத்துக்கும் அதுல விருது கொடுக்க போறாங்க என்றார் மணி. அப்படியா, இவங்களுக்கு என்ன விருது கொடுக்க போறாங்க என்று அனைவரும் ஆச்சரியமாக கேட்க, ஒருவேளை அழகி போட்டி எதனா நடத்தி அதுக்கான விருது கொடுக்கிறாங்களோ என்னவோ என்று சிரித்தாள் நீலா. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க பிரேமாவும் சிரித்து கொண்டே, நாளைக்கு அங்கேயே வந்து பார்த்துடுங்களேன், அப்ப தெரிய போகுது என்று கூறிவிட்டு சென்றாள். இதே போல் அவர்கள் வீட்டிற்கு அருகே இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அவள் பத்திரிகையை வைக்க அனைவரும் அவளை கேலியாக பார்த்து கொண்டு அதை வாங்கி கொண்டனர். மறுநாள் அனைவரும் விழாவிற்கு செல்ல அனைத்தும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பிரேமா அனைவரையும் அழைத்து அமர வைத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாள். லாவண்யாவும் முதல் வரிசையில் வந்து அமர்ந்து கொள்ள தனது தாய்க்கு எதற்கு விருது வழங்கப் போகிறார்கள் என்று அறிந்து கொள்ள அவளாக இருந்தாள். மணியும் வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டார். அந்த மாவட்ட கலெக்டர் வந்ததும் விழா ஆரம்பமானது. அந்த மாதர் சங்கத்தின் செக்ரட்டரி மேடையில் வந்து பேச ஆரம்பித்தாள். இன்னைக்கு எங்க மாதர் சங்கம் ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் நிறைவு பெறுது. இங்க வந்து முழு மனதோட சேர்ந்துக்கிட்டு இந்த சங்கத்திற்காக பாடுபடுற ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சிரம் தாழ்த்தி நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா வெளியில எல்லாரும் ஏதோ மாதர் சங்கம்னா இங்க பெண்கள் அனைவரும் சேர்ந்து வெட்டியா பேசிக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு புடவைய பத்தி பேசுறதும் நகைங்களை பத்தி பேசுறதும் பந்தாவா பகட்டா திரியவும் தான் இப்படி ஒரு சங்கத்தை நடத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது அப்படி இல்லை. இந்த சங்கத்து மூலமா பல பெண்களுக்கு நாங்க உதவிகள் செஞ்சிருக்கோம், அவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருக்கோம். இப்ப புதுசா ஒரு புரட்சியே பண்ணியிருக்கோம். அதாவது கேன்சரை பத்தி எந்த விழிப்புணர்வும் தெரியாம இருக்கிற பெண்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை கொடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்திருக்கோம். இப்படி பல ஆயிரம் பெண்களை நம்ம சங்கத்துல இருக்கிற பெண்கள் அவங்க முயற்சியால காப்பாத்திருக்காங்க. இதுல பெரும்பாலும் பங்கு வகிச்சதும் இப்படி ஒரு விழிப்புணர்வை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஐடியாவை கொடுத்த நம்ம பிரேமாவிற்கு இன்னைக்கு நம்ம பெண்களின் சார்பாக ஒரு சின்ன விருதை கொடுக்க ஆசைப்படுறோம். வாங்க மிஸ்ஸஸ் பிரேமா என்று அவளை மேடைக்கு அழைத்தாள் அந்த பெண். பிரேமா மேடைக்கு செல்ல மாவட்ட கலெக்டர் அவளுக்கு பொன்னாடை பொருத்தி விருது வழங்கினார். உங்களுக்கு எப்படி பெண்களுக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ஒரு எண்ணம் வந்தது? அது எங்களோட கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்கணும் என்று கலெக்டர் அவளை பேச அழைக்க பிரேமா மேடையில் பேச ஆரம்பித்தாள். எந்த ஒரு நல்ல விஷயமும் ஆரம்பிக்கும் போது பல தடங்கல்கள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், பல கேள்வி பேச்சுகளும் வரும். ஆனா இதை எதையும் கண்டுக்காம நாம நம்ம இலக்கை நோக்கி போயிட்டு இருந்தா கண்டிப்பா அதுல சாதிக்கலாம். அப்படிதான் நானும் இன்னைக்கு இந்த பெண்களுக்காக கேன்சருக்கான விழிப்புணர்வுக்கும் பெண்கள் தங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியன்றதையும் பல பெண்களுக்கு உணர வச்சு பல ஆயிரம் பெண்களை அந்த நோயில இருந்து மீண்டு வர செஞ்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நோயினால நானும் பாதிப்படைஞ்சதாலதான் என்றால் அமைதியாக. இதை கேட்டு அனைவரும் திடுக்கிட லாவண்யா பதறிக்கொண்டு அம்மா என்று கத்திவிட்டாள். அருகில் இருந்த மணி அவள் கைகளை பற்றி கொண்டு அமைதியா இருக்கும்படி கண்ணால் ஜாடை காட்டினார். பிரேமா மீண்டும் பேச ஆரம்பித்தாள். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னோட இடது கையும் ரொம்ப வலியா இருந்தது. அப்பதான் அங்கிருந்த மணி சார் என்னை பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. டாக்டருங்க என்ன செக்அப் பண்ணிட்டு சில டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த ரிசல்ட் எல்லாம் வர 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எனக்கு உடம்பு பலகீனமாயிட்டு இருந்தது. இதெல்லாம் சொன்னா என் குழந்தை பயப்படுவான்னு நான் சொல்லாம இருந்தேன். அன்னைக்கு ரிசல்ட்டை வாங்க திரும்ப என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு மணி சார். அப்பதான் தெரிஞ்சது எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு.
இத பார்த்து நான் அதிர்ந்துட்டேன். அப்பா இல்லாத என் குழந்தைக்கு நான் தான் ஒரே ஆதரவு. ஆனா நானும் இப்ப இல்லைன்னா அவ என்ன செய்வான்னு ஒன்னு கதறினேன். ஆனா என்னோட சகோதரனா இருந்து அந்நேரம் மணி சார் தான் எனக்கு ஆறுதலும் தைரியமும் கொடுத்தாரு. டாக்டரும் இப்பதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ், நாங்க சொல்றது போல நீங்க எக்ஸசைஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணா இந்த கேன்சரை ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடலாம், உங்க உயிருக்கும் ஆபத்து இல்லாம பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. என் குழந்தைக்காகவும் அவன் மேல நான் வச்சிட்டு இருக்கிற பாசத்துக்காகவும் நான் அதெல்லாம் செய்யறேன்னு டாக்டர் கிட்ட உற்சாகத்தோட சொன்னேன். அன்னில இருந்துதான் நான் எக்ஸசைஸ் ஜாக்கிங்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். சாப்பாட்டுல நிறைய திணை வகைகளை சேர்த்துக்கிட்டேன், பழங்களை சேர்த்துக்கிட்டேன். நம்ம நாட்டு பாரம்பரிய சாப்பாடு முறையிலேயே நிறைய சத்துள்ள உணவுகள் இருக்கு. அது பல நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்ற உதவுது. ஆனா நாம அதெல்லாம் சாப்பிடாம டேஸ்ட்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ட வெளிநாடு சாப்பாடை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறோம். ஆனா நான் அதெல்லாம் அன்னில இருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் சொன்னா என் குழந்தை பயப்படுவான்னு தான் நான் எதுவும் சொல்லல. எனக்கு சரியானதும் அவளுக்கு சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன். நான் இப்படி திடீர்னு என் உடம்ப கவனிச்சுக்கவே பல பேர் பலவிதமா தப்பா பேசுறாங்க. ஆனா நான் எதையும் கண்டுக்கல. ஏன்னா நான் என் பொண்ணு மேல உண்மையான அன்போட இருந்தேன். அதே சமயத்துல என் குழந்தைக்கு தனியா வாழவும் தைரியம் கொடுத்துட்டு இருந்தேன். அவ வேலையே அவளே செஞ்சுக்க வச்சேன். நான் இல்லைன்னாலும் இந்த சமுதாயத்துல அவ தைரியமா வாழணும், யாரையும் எதுக்கும் அண்டி வாழக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். என்னோட இந்த திடீர் மாற்றம் என் பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வர வைக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ ரொம்ப தைரியசாலியாகிட்டா. அவ வேலைங்களை அவளே செஞ்சுக்கிறா. எல்லாரும் சொன்னாங்க, உன் பொண்ணை விட உனக்கு என்ன உன் உடம்பு மேல அக்கறைன்னு. ஆனா என்ன நான் பாதுகாக்க முக்கியமான காரணமே என் பொண்ணுக்காக தான். இதுதான் உண்மையான அன்பு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அன்பை கொடுத்து வளர்க்கணும்னு அவங்கள சோம்பேறியாவோ எதுவுமே தெரியாமலோ வளர்க்க கூடாது. நாம இல்லைனாலும் அவங்க தைரியமா வாழணும், அதுக்கு நாம கத்து கொடுக்கணும். அதே சமயம் அவங்க வளர்ந்து தன்னோட சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் நாமளும் நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுதான் அவங்க மேல நம்ம வச்சிட்டு இருக்கிற உண்மையான அன்பு. அதைத்தான் நான் என் பொண்ணுக்கு கொடுத்தேன். இப்படி நான் தொடர்ந்து எக்ஸசைஸ், முறையான ட்ரீட்மெண்ட், டயட்னு எடுத்துக்கிட்டு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து இன்னைக்கு முழுமையா தெரிய வந்துட்டேன். இதை மற்ற பெண்களுக்கும் நான் சொல்லி அவங்களையும் இந்த மாதிரி வியாதியிலிருந்து காப்பாத்த உதவி செய்யறேன். நம்ம நாட்டுல பெண்கள் அவங்க உடம்ப கூட பாத்துக்காம கணவன் குழந்தைங்கன்னு உழைக்கிறாங்க. ஆனா கடைசியா அவங்க உடம்ப சுத்தமா கெடுத்துக்கிட்டு அவங்கள அம்மொன்னு தவிக்க விட்டுட்டு போயிடுறாங்க. இது எதுக்கு? சோறு இருந்தா தானே சித்திரம். அது போல ஒரு குடும்பத்துக்கு ஆணிவேரான நாம நம்மள முதல்ல பத்திரமா பாத்துக்கணும். அதுவே ஒரு குடும்பத்துக்கு பாதி பலம். அப்பதான் நம்ம மத்தவங்கள பத்திரமா பாத்துக்க முடியும் என்றாள் பிரேமா. இதை கேட்ட அனைவரும் கையை தட்ட லாவண்யாவிற்கு தனது தோழி ரூபாவின் நினைவு வந்தது. பிரேமாவை வெகுவாக பாராட்டினார் கலெக்டர். விழா இனிதே முடிய மேடையில் இருந்து இறங்கி வந்த தனது தாயை ஓடி சென்று அணைத்து கொண்ட லாவண்யா, அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க என் மேல கொண்ட அன்பாலையும் நான் அனாதையாகிடக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படிலாம் பண்ணிருக்கீங்க. இது தெரியாம உங்க மனசை நான் நோகடிச்சிட்டேன். இன்னைக்கு அம்மா இல்லாம என் ஃப்ரெண்டு ரூபா அவதிப்படுறத பார்க்கும் போதுதான் தெரியுது நீங்க நடந்துகிட்டதுக்கான அர்த்தம் என்று கதறினாள். பிரேமா அவளை சமாதானம் செய்ய, பிரேமா மேடம், நீங்க எங்களையும் மன்னிக்கணும். நீங்க திடீர்னு எக்ஸசைஸ் டயட்டு உங்க உடம்ப பார்த்துக்க ஆரம்பிச்சதும் நாங்களாம் உங்களை எவ்வளவோ கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி உங்களோட சமுதாய அக்கறையை பார்க்கும் போதுதான் உங்களை கேலி பண்ண நாங்க ரொம்ப வெக்கப்படுறோம். உண்மையா எங்களை பார்த்துதான் நீங்க சிரிக்கணும் என்றாள் நீலா. ஆமாம் என்று அனைவரும் தலையை ஆட்ட, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, எதுக்காக இப்படி சங்கடப்படுறீங்க, நான் யாரையும் தப்பா எடுத்துக்கல என்றாள் பிரேமா. மறுநாள் காலை பிரேமா ஜாக்கிங் கிளம்ப, பிரேமாக்கா நாங்களும் ரெடி என்று கூறிக்கொண்டு ட்ராக் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் ஷூவும் போட்டுக்கொண்டு அங்கு வந்தனர் துர்காவும் பார்வதியும். அவர்களை பார்த்து சிரித்த பிரேமா, வெரி குட், வாங்க போலாம் என்று ஓட ஆரம்பித்தாள். அம்மா பாய்மா, பத்திரமா போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிடுறேன் என்று சிரித்து கொண்டே குரல் கொடுத்தாள் லாவண்யா. இத்துடன் உண்மையான அன்பு கதை மற்றும் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படி கேவியல் உங்கள் சகி.